ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ராமாக்கான ஓப்பனிங் சீன்லேயே ஒரு சொட்ட மண்டையை தான் காட்டுறாங்க. இப்போ அந்த சொட்ட மண்டையை நம்ம இன்னைக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, மேரேஜ் ஆன பிறகு நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டில் சமைக்கிறது, துவைக்கிறது, கூட்டுறதுன்னா அந்த வேலை மட்டும் தான் பார்க்கணும், ப்ளஸ் என்ன டேக்கர் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன ஒரே வருஷத்தில் குழந்தைய பற்றி தந்துடணும். அப்புறம் உன்னை விட நான் ஹைட்டாக இருக்கிறதால உனக்கு கிஸ் பண்ணவே கஷ்டமாக இருக்குமா, ஆனால் என்ன நீ எட்டி எட்டி கிஸ் கொடுத்தாதான் ரொமான்டிக்காக இருக்கும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க. எது நீ ஹைட்டா? அடே அங்கிள், நீ ஒரு ஹைட்டுன்னு சொல்லிட்டு தெரியாத, ஹைட்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அந்த சைடாக தான் நம்ம ஹீரோ வரானா. அவன்கிட்ட போய் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஆளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னு ஹீரோ பிடிச்சி கிஸ் கொடுத்துட்டு பாத்தியா இந்த அளவு காட்ட ஹைட்டாக இருக்கணும், நீ இருக்கியே அப்படின்னு ஹீரோனி சொல்லும் போது, நான் இருக்கும்போதே வேற ஒருத்தனுக்கு கிஸ் பண்ணுறான், நீலாம் மோசமான பொம்பளை, நான் ஒன்றும் மேரேஜ்லாம் பண்ண மாட்டேங்கிறான், சரிதான் போடா அப்படின்னு மிதிச்சு விட்டுருவா. விட்டுட்டு ஹீரோ கிட்ட, அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு, இப்போ நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புவாளா. பட் ஹீரோ விட மாட்டுக்கான். எங்கே போகிறா, நீ பாட்டுக்கு கிஸ் கொடுத்துட்டு உன் பாட்டுக்கு போகிறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஹீரோட அசிஸ்டண்ட்டும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஹீரோக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் போகலாம், அதுக்காக ஒரு பொண்ணுமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். ஆனால் அந்த பொண்ணால் வர முடியல இன்னைக்கு, ஏன்னா அந்த பொண்ணு வர ஃப்ளைட் இருக்கு இல்லையா, அது கேன்சல் ஆகிட்டாமா, அதனால அந்த பொண்ணால் வர முடியலையா. இப்போ இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி ஒரு ஆடை அதான் தலையை கொடுத்துட்டு அப்படி நம்ம ஹீரோ ஹீரோனியை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனியை பார்த்தீங்கன்னா, அங்கிள் நீங்கள் உங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசின மாதிரி இருக்கு, ஸோ நான் எதுக்கு இங்கே, என்னை விட்டால் நான் ஓடோடி போயிடுவேன் அப்படின்னு அவ சொல்வா. உன் கூட தான் என்கேஜ்மெண்ட்டே பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது இவளுக்கு சமஷாக்கு. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை தான் காட்டுறாங்க. அங்கே வந்துள்ள கெஸ்ட் எல்லாருமே நம்ம ஹீரோவையும் ஹீரோ என்கேஜ்மெண்ட் பண்ண போகிற பொண்ணை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அழகா கைண்டாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்பெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இருக்கான்லாம் அந்த டைமில் ஹீரோனியை கூப்பிட்டு வாரான். பட் ஹீரோனி உள்ளே வரமாட்டுக்கா. நம்ம ஹீரோ தான் உள்ளே எப்படியே இழுத்துட்டு வந்துடுறான். இதை பார்த்துட்டு மற்ற கெஸ்ட் எல்லாம், இவர் ஏன் இந்த பொண்ணை இழுத்துட்டு வராரு, இவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குமே அப்படின்னு நம்ம ஹீரோயினியை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, மிஸ்டருக்கு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வேற யாருமே கிடையாது, இவங்க தான் அப்படின்னு. நம்ம ஹீரோயினியை பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கா. இங்கே அங்கிள் இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் கிஸ் மட்டும் தான் கொடுத்தேன், நீங்கள் வேணால் திருப்பி கிஸ் பண்ணிக்கிடுங்க, ஆனால் அதுக்குன்னு ஃபோர்ஸ் மேரேஜ்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினி கதறிட்டு இருக்கும் போது அந்த சந்தடி கேப்பில் நம்ம ஹீரோ இருக்கல்ல அவளுக்கு ரிங்கை போட்டு விட்டுட்டு நீயே கிஸ் பண்ணிக்கிடுங்கன்னு சொன்னால அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கால ஹீரோனியை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் இவளை பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை கழுத்தை ட்ரை பண்ணிட்டே இருக்கா, ஆனால் அவளால் கழுத்தே முடியல. இப்படி இவ கழுத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பாட்டிக்கு ஒரு 3 பொண்ணுங்க நம்ம ஹீரோனிக்கிட்ட பேசுறாங்க. நீ எந்த வீட்டு பொண்ணு, மிஸ்டர் கூவை மேரேஜ் பண்ற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா, எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இவங்களோட கான்வெகேஷன் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, டே உனக்கும் அவளுக்கும் வயசு வித்தியாசம் அதிகமாகவே இருக்கு, ஊர் உலகத்தில் பொண்ணே இல்லாத மாதிரி எதுக்கிட்ட இந்த பொண்ணை போய் சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்க, அவளோட கேஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரனை சிரிச்சிட்டு நம்ம ஹீரோ போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பானா. அப்போ இங்கே ஹினிக்கிட்ட அந்த 3 பொண்ணுங்களுமே வம்பு இழுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு, டே உன்னோட லிட்டில் ஃபியான்சி புலி பண்ணுறாங்க போல, நீ காப்பாற்ற போலையா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் கேட்பான். இல்லைடா அவள் ஒன்றும் அவங்க கிட்ட மாட்டல, அவங்க தான் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் மண்டியை பிடிச்சி இடிச்சு விட்டுறா. இப்போதான் தெரியுது நீ எதுக்காக அவளை சூஸ் பண்ணான்னு அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பானா. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோனே ஒரு ரூமில் லாக் பண்ணி போட சொல்லிடுறான், தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு. அதே மாதிரியே அவளை பிடிச்சி கூட்டு ஒரு ரூமில் லாக் பண்ணியாச்சு. என்னையே லாக் பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்களால் முடியாது அப்படின்னு அவள் ஜன்னல் வழியே தப்பிச்சு ஓடிடுறா. இப்போ இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அவளோட அட்ரஸை கண்டுபிடிச்சு கல்யாணத்துக்கு தேவையான கிஃப்ட் எல்லாம் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதுவே இங்கே தப்பிச்சு ஹீரோனி நேராக எங்கே வந்திருக்கானா அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறா. இப்போ அவங்க அப்பா அடிக்க வராங்களா, அதுலேருந்து நம்ம ஹினி தப்பிச்சிடா. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஹினியை போட்டு நல்லாவே திட்டுறாரு. எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருக்கா, உங்கள் அம்மா உனக்காக நல்ல பையனை பார்த்து தானே பிளேன் டேட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறா, ஆனால் நீ என்னென்ன இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போய் கெடுத்து விட்டுட்டு வந்திருக்கிறா அப்படின்னு இவர் சொல்லி திட்டிட்டு இருக்க. ஹீரோனியும்
இவங்க ஒன்றும் என் அம்மா கிடையாது, இவங்க உங்களுக்கு பொண்டாட்டி மட்டும்தான். அப்புறம் இவங்க நல்ல பையனை பார்த்து வச்சிருக்கான்னு சொல்கிறீங்களே, பாருங்க உங்களை விட வயசு அதிகம் அப்படின்னு எவிடன்ஸ்லாம் காட்ட சித்திக்காரியும் சமாளிக்க ஆரம்பிக்குது. அது மிஸ்டேக்காக நடந்திருக்கும் அப்படின்னு. அப்பா அதை பார்த்துட்டு சம காண்டாக்கி, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வைப்பியா, உன்னை நம்பி தானே இந்த பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட கொடுத்தேன், ஆனால் நீ என்னென்ன வயசான கிழவனை கட்டி வைக்கலான்னு பார்க்குறா அப்படின்னு நல்லா திட்டிட்டு, இனிமே என் பொண்ணுக்கு நீ ஒன்றும் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமே, என் பொண்ணை விட்டு தள்ளியே இரு அப்படி சொல்லி நல்லா திட்டி விட்டு தான் போறாரு. இந்த சித்திக்காரிக்கு கடுப்பாகுது. இப்போ சித்திக்காரி மட்டும் அதில் நிற்காங்களா, அப்போ ஹீரோட ஆட்கள்லாம் கல்யாணத்துக்கு தேவையான கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் தங்கம் அப்படி இப்படின்னு ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு சித்திக்காரியை வாயை பொழுந்துட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டண்ட்டை சொல்கிறாரு, நாங்கள் மிஸ்டர் கூ வீட்டிலேருந்து வாரோம், இது எல்லாம் கல்யாணத்துக்கான கிஃப்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு போக, இது என்ன நினச்சிக்கிறதுனா இதோட பிள்ளையை தான் பொண்ணு கேட்க வந்திருக்காங்களா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பொண்ணை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்குது. உனக்கு ஆல்ரெடி மிஸ்டர் கூவை தெரியுமான்னு. இல்லைம்மா. அப்போ அவர் உன்னை சீக்ரெட்டாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல, உன்னை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு ஒத்த கால நிற்கிறாரு அப்படின்னு இவங்க வந்து பில்டப்பாக பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வேற பெரிய பணக்காரனா, அது இவங்களுக்கும் தெரியும். அதனால இந்த பொண்ணுமே ஒத்துக்கிறா, செம ஹாப்பியாக ஆகுறா. அதுக்கப்புறம் இவ இருக்கல்ல, இவ வந்து கிணிக்கிட்ட வம்பிலுக்கு போயிடுறா. ஒரு நிமிஷம் நில்லு, நீ என்ன கையில் வச்சுட்டு இருக்கா, என் கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட்டை ஏதாவது ஆட்டை போட்டு போறியா அப்படி சொல்லி கேட்க, இது என்னோடது, தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாதா அப்படி சொல்லி நம்ம கிணி இருக்கல லைட்டாக புஷ் பண்ணுவா. அவள் தான் அந்த இதை அப்போ வந்திருப்பா, அதனால நம்ம கிணி லைட்டாக அதை புஷ் பண்ணியிருப்பா. என்னையே தள்ளி விடுறியா, எனக்கு யார் கூட மேரேஜ் ஆக போக தெரியுமா, மிஸ்டர் கூ அவரு பெரிய பணக்காரு அப்படி சொல்ல, மிஸ்டர் கூவா நேத்து நம்மளை தூக்கிட்டு போய் என்கேஜ்மெண்ட் பண்ணாரு, அவரா தான் இருக்குமோ அப்படின்னு. சரி வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிட. இப்படியே கட் பண்ணா 3 நாள் கழிச்சு ஹீரோ இருக்கால ஹினியை கல்யாணம் பண்றதுக்காக அவளோட வீட்டுக்கு தான் வாரான். அப்படி அவன் வரதை ஹினி மாடியில் நின்று பார்த்துட்டு இருக்கா. ஓ, இந்த ஆள் கல்யாணம் பண்ணுறதுக்காகவே வந்துட்டானா, இவனுக்கு அந்த லூஸ் தான் கரெக்டு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இவ வந்து ஆப்பிள் சாப்பிட்டு இருப்பாளா, அது தெரியாமல் கீழே போட்டுறா. அதுவும் கரெக்டாக ஹீரோ கிட்ட போய் விழுது. யார்டா போட்டா அப்படின்னு மேலே பார்க்க ஹீரோ டக்குன்னு ஒளிஞ்சிக்கிட்டு, அவர் நம்மளை கண்டுபிடிச்சிருப்பாரோ, இல்லை ஃபர்ஸ்ட்டு இந்த பிளேஸை விட்டு ஓடினோம் அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிடுறா. ஆனால் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இப்போ என்ன சொல்கிறானா, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உள்ளே போங்க, நான் பர்சனலாகவே போய் என்னோட ப்ரைடை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பிளேஸை விட்டு போவான். இங்கே நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா அவள் யார் கண்ணிலையும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு பயங்கரமான ஒரு கெட்டப் போட்டு பின்னாடி வாசலோடி தப்பிச்சு ஓடுறா. இவ இப்படி பண்ணுவான்னு நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு போல, அதனால முன்கூட்டியவே அங்கே வந்து நிற்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அவளை கொத்தோடு பிடிச்சிடான். என்கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது, நீங்கள் யாரு, என்ன வந்து எதுக்கு பிடிக்கீங்க அப்படின்னு நம்ம ஹினி இருக்கால இந்த பக்கமாக திரும்ப, இவன் மூஞ்ச பார்த்துட்டு ஹீரோ ஒரு செகண்ட் பயந்துறான். அந்த அளவுக்கு பயங்கரமா மேக்கப் போட்டிருக்கா. அன்கள் நீங்க கல்யாண பொண்ணையே தேடி வந்திருக்கீங்க, அவங்க உள்ள உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா போங்க அப்படி சொல்லிட்டு இவ அந்த பிளேஸை விட்டு தப்பிக்கலான்னு பாக்குறா. பட் நம்ம ஹீரோ இருக்கால ஹினி கையை பிடிச்சிட்டு, அப்புறம் எப்படி நான் போட்ட ரிங்கு உன் கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோனி அந்த ரிங்கை கழுத்த ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்துருக்குறா, பட் முடியல போல. அது ஈஸியெல்லாம் கழுத்த முடியாது, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆயில் உண்டு, அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் கழுத்த முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஹீரோனிக்கு புரிஞ்சு போயிடுது இந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு. அதனால ஹீரோ கிட்ட ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. ஐயோ அங்கிள், நானும் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன், உள்ள என் தங்கச்சி இருக்கா, அவள் என்னை விட அழகா இருப்பா, ரொம்ப திறமையா இருப்பா, எல்லா வகையிலும் என்னை விட பெட்டரா இருப்பா, பேச நீங்க அவளே மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படி சொன்னதும், ரிங்கு உன் கையில இருக்குது, இந்த ரிங்கு யார் கையில இருக்குதோ அவங்க மட்டும் தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்வான். அப்படியா, அப்போ ஏதோ ஒரு ஆயில் சொன்னீங்கல்ல, அந்த ஆயில தாங்க, நான் அதை போட்டு கழுத்தி தந்துறேன், நீங்க பேசாம அவளே மேரேஜ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது ஹீரோ முடியாதுங்கிறான். இதுக்கு மேல இந்த ஆள் கிட்ட பேசியும் வேலைக்காகாது அப்படின்னு. அங்கிள் அங்க பாருங்க வெள்ளை காக்க மல்லாக்கு பறக்குது அப்படி சொல்லிட்டு இவ ஓட பாக்குறா. எங்க போறா, இதெல்லாம் ஓல்டு ட்ரிக்கு அப்படி நம்ம ஹினி கொத்தோட தூக்கிட்டு போயிடறான். இங்க அசிஸ்டன்ட் கிட்டயுமே போன் பண்ணி சொல்லிடுறான் பொண்ணு கூப்பிட்டு போயாச்சுன்னு. ஸோ அவரும் அங்கேருந்து கிளம்புறாங்களா, அதை பார்த்துட்டு சித்திக்காரியோ, எங்கே போகிறீங்க, என் பொண்ணு இன்னும் கிளம்பி ரெடியாகி வரலையே அப்படி சொல்லி கேட்கும் போது, இல்லை எங்கள் பாஸ் கல்யாணம் பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு போயாச்சான் அப்படி சொல்ல, என் பொண்ணு இன்னும் வரலையே, உங்கள் பொண்ணுலாம் கல்யாணம் பொண்ணு கிடையாது அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. இப்போ ஹினியோட அப்பாவுக்கு செம கோவமாக வருது. சித்திக்காரியை போட்டு சமைய திட்டுறாரு. ஏண்டி நீ தாண்டி சொன்னா ஹீரோ நம்ம பொண்ணை லைக் பண்ணுறாருன்னு, ஆனால் கல்யாண பொண்ணு நம்ம பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க, நீ இதெல்லாம் ஒழுங்காக விசாரிக்க மாட்டியா, உன்னை
உன்னாலேயே மான மரியாதை எல்லாமே போயிட்டு அப்படின்னு சித்திக்காரியை பிடிச்சு திட்டிட்டு இருக்க. சித்திக்காரிக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிளேஸுக்கு சித்திக்காரியோட பொண்ணு வந்துடா. அவ வந்து எங்க என் கல்யாண மாப்பிள்ள அப்படின்னு அவ சந்தோஷமா கேட்க அவங்க அம்மாவும் சொல்றாங்க, அது ஒரு மிஸ்டேக்காக நடந்துட்டுமா, அவங்க உன்னை கல்யாணம் பண்ண வரலையா அப்படின்னு சொல்ல இவளுக்கு கோவம் தான் வருது. இதெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு வந்து கெஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இவளை பற்றி கிண்டல் பண்ணி சிரிக்காங்க. ஏன்னா இவ நான் பணக்கார பையனை மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் திமிராகவே ஆடிருப்பா. அதனால தான் அவங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இவளுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு செம கடுப்பாகுது. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம இனி தூக்கிட்டு வந்து இவளை சூப்பராக ரெடி பண்ணி கூப்பிட்டுவாங்க அப்படின்னு மேய்கிட்டலாம் சொல்லவும் அவங்களும் பக்காவாக ரெடி பண்ணி விட்டுறாங்க. இதுக்கு மேலே இங்கேருந்து தப்பிக்க முடியாதுன்னு நம்ம ஹீனிக்குமே தெரிஞ்சு போயிட்டு அதனால ஹீரோ கிட்ட போய் நிற்கிறா. ஹீரோ இவளை பார்த்துட்டு நல்லா தான் இருக்கா, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இன்னும் இருக்கல அப்படின்னு மூஞ்சில அந்த துணியை எடுத்து போட்டு விடுறான். விட்டுட்டு இனிமே என் கூட கோஆப்ரேட் பண்ணணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அங்கிள் கோஆப்ரேட் பண்ணுறேன், ஆனால் எத்தனை மாதம் வரைக்கும் உங்களோட ஒய்ஃபாக நான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி கேட்பா. 3 மாதம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி ஓகே அதுக்கப்புறம் தனித்தனியாக அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்க போயிடணும் ஓகேவா அங்கிள் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே டீலுக்கு ஓகே சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிட்டு இப்போ இவளை பார்த்தீங்கன்னா உட்காந்து இருந்தபடியே தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ ஹீனியை பார்க்க தான் வந்திருப்பானா, ஆனால் இவ இப்படி இருந்து தூங்குறத பார்த்துட்டு செம கியூட்டாக தான் இருக்கா அப்படின்னு வர்ணிச்சிட்டு இருக்கா. இவளை பார்த்தீங்கன்னா தூக்கத்திலே கீழே விழ கரெக்டாக ஹீரோக்கு கிஸ் கொடுத்துறா. அவ தான் கிஸ் பண்ணா, பட் ஹீரோ போட்டு திட்டுறா, அங்கிள் நீ ரொம்ப மோசம், நாம தான் 3 மாதம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்ல, பின்ன எதுக்கு என்ன அபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவ பாட்டுக்கு திட்டேன். ஆமாம் 3 மாதம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ஆனால் அதுக்கடையில் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு போடலையே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி கிட்டாக்க வரான் கிஸ் கொடுக்க. அங்கிள் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோ அங்கிள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீனி ரொம்ப பயந்துட்டு இருக்க. பயந்து சாகாத, உன்ன மாதிரி குட்டி பொண்ணு மேலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே வராது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, எனக்கும் உங்களை மாதிரி ஓல்டு மேன் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீனி சொல்வா. எது நான் ஓல்டு மேனா, அவன் எப்படி என்ன ஓல்டு மேன் சொல்லலாம் அப்படி நம்ம ஹீரோ இருக்கான்ல மனசுக்குள்ளே போட்டு புலம்பிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீனி நல்லா தூங்கிட்டு இருக்காளா. அங்கே மேடெலாம் வந்து டோரை விடாமல் தட்டிட்டு இருக்காங்க. எவன்டா என் தூக்கத்தை கெடுக்குறீங்க அப்படின்னு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறா. அப்படி ஓப்பன் பண்ணும்போது அவன் மேலேயே அழுக்கு தனியாக ஊற்றி விட்டுறாங்க. ஊற்றி விட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காள்வ. அந்த மேட் கூடயே ஒரு பொண்ணு நிற்காளா. அவள் யாருன்னா ஹீரோட தங்கச்சி தான். அவளுக்கு ஹினி சுத்தமாகவே பிடிக்கல போல. அதான் மேடிக்கிட்ட சொல்லி இப்படிலாம் பண்ணவே சொல்லியிருக்கிறா. நான் யான்னு தெரியுமா, ஹீரோட தங்கச்சி அப்படின்னு சொல்ல, உன் அன்னிக்கிட்டே இப்படி தான் நடந்துக்கிடுவியா, ஒழுங்கு நடந்துக்கிட மாட்டியா அப்படின்னு நம்ம ஹினி கேட்கும்போது, என்னது அண்ணியா, அண்ணா எதுக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா, தாத்தாக்காக தான். தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. தாத்தாக்கு மட்டும் உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்து விட்டுருவாங்க அப்படின்னு இவா சொல்லிட்டு இருக்க. ஹீரோனிக்கு இப்போதான் புரியுது, அங்கிள் அவசரமாக மேரேஜ் பண்ணது தாத்தாக்காக தானே. உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் என் அண்ணாக்கு பிடிக்காது, உன் மேலே லவ்லேயும் விழ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணன் வீட்டில் இல்லாத போது இந்த ஹோல் ஃபேமிலியும் என்னோட ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணும், ஸோ நீயும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இவ சொல்லும் போது, அப்படியா சரி உள்ளே வந்து சொல்லி தந்தா இன்னும் ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு வச்சு டோரை லாக் பண்ணிடுறா. பண்ணிட்டு என் மேலேயே அழுக்கான தண்ணியை ஊத்துறா, நான் உனக்கு ரூல்ஸை சொல்லித்தரேன் அப்படின்னு பாத்ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் அங்கே தண்ணி இருக்கும் இல்லையா அதுக்குள்ளேயே முக்குறா. நீ யார் மேலே கை வைக்கிறேன்னு தெரியுதா, ஹீரோட தங்கச்சி. கம்முனிடி, நான் அவரோட ஒய்ஃப் அப்படி சொல்லி நல்லா வான் பண்ணிட்டு தான் விடுறா. மறுபடியும் இந்த மாதிரி வேலையை பார்க்காதுங்கன்னு அவனும் ஐயோ என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு அவனும் ஓடிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹினி இருக்கால, அவளுக்கு வேற எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை போல, அதனால ஹீரோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒர்க்குக்கு போயிடுறா. அவள் அங்கே இண்டனை ஒர்க் பண்ணுறா. அப்போ அவகிட்ட ஒரு பொண்ணை வந்து சொல்கிறா, உன்னை மேனேஜர் சென் கூப்பிட்டாங்க, உன் மேலே கம்ப்ளைண்ட் ஆகியிருக்கு, மென்டலி ப்ரிப்பேர் ஆகி உள்ளே போ அப்படின்னு சொல்கிறா. ஹீரோனி உள்ளே வந்து பார்க்குறா. அங்கே லேப்டாப்பில் ஏதோ ஒரு கோளாறு போடல, அந்த லேப்டாப்பில் தான் முக்கியமான ப்ராஜெக்ட் இருந்திருக்கு, அதை காட்டி தான் ஹீரோ கிட்ட கோஆப்ரேஷன் பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. பட் இப்படி ஆகிட்டு அவர் என்னன்னா நம்ம ஹினி மேலே தான் பழி போடுறாரு, வைரஸ் அட்டாக் ஆகியிருக்கோம், இவ தான் எனி டைம் கேம் விளையாடுவா அப்படின்னு நம்ம ஹினி மேலே பழி போட ஹீரோனி சொல்கிறா, இது வைரஸ் அட்டாக் மாதிரிலாம் தெரியல, யாரும் ஹேக் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்ல.
சும்மா கண்டபடியே சொல்லிட்டு இருக்காதா அப்படின்னு பக்கத்துல நிக்கிறாள அந்த பொண்ணு சொல்றா. அவன் நேம் வந்து சிசி. நம்ம ஹினி அவ சொல்றதெல்லாம் கண்டுக்காம தள்ளி போடி அப்படி சொல்லிட்டு இவ அந்த லேப்டாப்பை நோண்டிட்டு இருப்பா. பார்த்தா அந்த லேப்டாப்பை ஹேக் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹினி சொன்னதான் உண்மையா இருந்திருக்கு. நம்ம ஹினி அந்த ஹேக்கர் கூட பேச ஆரம்பிக்கிறா. எதுக்காக இப்படி பண்ணான்னு, வேற எதுக்காக, பணத்துக்காக தான் அப்படின்னு அவன் சொல்றான். அதை பண்ண சொன்னதே பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கல சிசி, அவதான் பண்ண சொன்னாலாமா. அந்த விஷயத்தையும் அவன் சொல்றான். நம்ம ஹினி இருக்கல அந்த லேப்டாப்பை சரி பண்ணிடுறா. இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் பண்ண சொல்ல இவ தான் பண்ண சொன்ன அப்படின்னு நம்ம ஹினியை மாட்டி விட, ஹீரோவா நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடறான். கோஆபரேஷன்ல வேண்டாம் தான் சொல்லிட்டு போறான். இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கான நீ தாண்டி அப்படின்னு நம்ம ஹினியை படுத்துட்ட, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு என் மேல தப்பு சொல்றியா அப்படின்னு நம்ம ஹினியை அடிச்சு விட்டுட்டு போவா. இப்போ ஹினியை ஃபயர் பண்ணியாச்சு, அந்த பொண்ணையுமே ஃபயர் பண்ணியாச்சு. எல்லா திங்ஸையும் இவ எடுத்துட்டு வெளியே போகும்போது அசிஸ்டண்ட்டை வந்து அதை வாங்கிட்டு பாஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டு போக, அங்க ஹினி போயிட்டு ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவை போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நோட் பண்றான். இது என்ன ட்ரெஸ், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படி சொல்லி கேட்டா, இதுவா அங்கிள் எனக்கு போட்டுக்க வேற ட்ரெஸ்ஸே இல்லையா, அதனால தான் உங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டு வந்தேன் அப்படின்னு இவா சொல்ல, ஒழுங்கா என்னோட ட்ரெஸ்ஸை கழிச்சு கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்வான். என்ன அங்கிள் கல்யாணம் ஆகி ஒரு நாள் தான் ஆகிருக்கு, அதுக்குள்ள இப்படி ரூடா நடந்துக்கிறீங்க அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க, சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி கழுத்தி தாரேன் அப்படின்னு இவ கழுத்த போக, அப்ப அந்த பிளேஸுக்கு மேனேஜர் சென் வந்து காட்டோரை ஓபன் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனோட கோட்டை எடுத்து ஹீரோனிக்கு போத்தி விட்டு கவர் பண்ணிடுறான். அவரா சாரிங்க தெரியாம திறந்துட்டேன், இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சாரி கேட்டுட்டு போயிடுறான். இங்க உள்ள எப்படினாலுமே நம்ம ஹீரோ இருக்கலாம் ட்ரெஸ்ஸை கழுத்துன்னு சொல்ல, நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமரா ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஹீரோவை டீஸ் பண்ற மாதிரி பேசுவா. ஹீரோ கடுப்பாக்கி வெளியே போய் அந்த மேனேஜர் கிட்ட போய் பேச போயிடறான். அவரு சாரின்னு கேட்டுட்டு இருக்க, அதுக்கு ஹீரோவோ நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னு டென்ஷன்ல கேட்பான். அவரு ஒன்றும் பார்க்கல அப்படி சொல்லிட்டு, கம்பெனில அந்த 2 பொண்ணுங்களுமே நான் ஃபயர் பண்ணிட்டேன், ப்ளீஸ் எங்க கம்பெனி கூட கான்ட்ராக்ட்ல சைன் போடுங்க, இந்த ப்ராஜெக்ட் முக்கியம் அப்படி சொல்ல, ஹீரோக்கா எது இவளை ஃபயர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு இவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமே போயிடான். அப்படி நம்ம ஹீரோ கார்ல போறதை இவரும் பார்த்துட்டாரு. இது ஜியா மாதிரி இருக்குதுல்ல, அவ எப்படி மிஸ்டருக்கு கூட போவா, இல்ல வேற பொண்ணதான் இருக்கும் அப்படின்னு இவங்க பார்த்துட்டு நிற்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் நம்ம இருக்கல ஒரு பிளேஸ்ல டாப் பண்ண சொல்லி அவ அங்கிருந்து இறங்கி போயிடுறா. அப்ப அசிஸ்டண்டோ கேட்கிறாரு, பாஸ் அவங்க உங்களோட கோட்டை கொண்டு போயிட்டாங்கல்ல, நீங்க வேற இப்ப பார்ட்டிக்கு வேற போகணும், உங்களுக்கு கோட்டு தேவைப்படும்ல அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு என்ன புதுசா ஒன்று வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வராங்க. இந்த ஹீரோட தங்கச்சி இருக்கல, அவளோட நேம் வந்து கன்யூ, அவ தான் ஃபோன் போயிட்டு கூப்பிட்டுருப்பா. ஹீனியை பத்திலாம் பத்த வச்சிருப்பா நல்லாவே. இப்ப பாட்டியே வந்து எம்மா இப்படி தேஞ்சு போயிட்டா, உன்னை யாராவது புள்ளி பண்ணாங்களா அப்படி சொல்லி கேட்பாங்க. எல்லாத்துக்கான அண்ணாவோட ஒய்ஃப் தான் சொல்லி மாட்டி விட, பாட்டியை ஹினியை கூப்பிட்டு வச்சு ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்டா, அவ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண, நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அப்படி பண்ணேன்னு நம்ம ஹினி சொல்றா. ஆனா இவ இருக்கலா, இல்ல பாட்டி அவ தான் என்ன புள்ளி பண்ணா, வேணா இங்க இருக்கிற மேடு கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க அப்படி சொன்ன உடனே அந்த மேடு எல்லாருமே நம்ம ஹினி மேலதான் தப்பு இருக்கிற மாதிரி சொல்லவும் அந்த பாட்டியும் பேத்தி சொல்றத நம்புறாங்க. அதனால நம்ம ஹினிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஃபேமிலியோட ரூல்ஸை கொடுத்துட்டு 100 டைம்ஸ் எழுதி முடிச்ச பிறகுதான் சாப்பாடு உனக்கு அப்படி சொல்ல, ஹீரோனிக்கு புரியுது நம்ம என்ன சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்கன்னு. அப்போ இந்த தங்கச்சிக்காரி இருக்காளா, பாட்டி இதை சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு கேக் மாதிரி இருக்குது, அதை கொடுக்க போக ஹீரோயின் வேண்டாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றா. பட் இருந்தாலும் பாட்டி அவ கிடக்கா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஊட்டி விட அவங்களும் சாப்பிட்றாங்க. ஆனா ஏதோ ஒன்று விக்கிக்கிட்டு ஹீரோனி தான் பாட்டியை பிடிச்சு குலுக்குறா. இந்த தங்கச்சிக்காரி இருக்கலா, அவளும் கத்த ஆரம்பிச்சிட்டா, சீக்கிரமா யாராவது வாங்க இவ பாட்டியை கொலை பண்ணிடுவா போல அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, அப்ப அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வரான். இங்க பாட்டி வாயில ஒரு பழம் மாதிரி இருக்குது, அதான் சிக்கிட்டு இருந்துச்சு போல, இப்ப வெளியே வந்துருது. பட் இருந்தாலும் ஹீரோ இருக்கல, ஹீரோனியை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு என் பாட்டியை புலி பண்றியா அப்படின்னு திட்டிட்டு அவளை தள்ளி விட்டுறா. அவ கையில அடிபட்டுருது, அதை ஹீரோ நோட் பண்ணல. ஹீரோனியும் நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, பரவாயில்ல இப்ப பாட்டி ஓகேவா தான் இருக்காங்க, வேணா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போன்னு நினைச்சீங்கன்னா கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுவா. நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப ஃபீல் பண்ணுவான். அப்போ தங்கச்சிக்காரி இருக்கல, ஹீனி மேலதான் தப்பு அப்படி சொல்லிட்டு இருப்பா. ஹீரோவோ அவளை ரூமுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அசிஸ்டண்ட கூப்பிட்டு போயிடுவாரு. இப்ப பாட்டியும் என்ன சொல்றாங்கன்னா, டே என்ன சேவ் பண்ணது ஹீரோனி தான், ரொம்ப நல்ல பொண்ணாட்டம் இருக்கா, ரொம்ப
போல்டாவும் பேசுறா. எனக்கு ரொம்பவே ஹினியை பிடிச்சிருக்கு. அன்னைக்கு தாத்தாக்கு மட்டும் சர்ஜரி இல்லாம இருந்துச்சுன்னா உங்க வெட்டிங்க்கு நானுமே வந்திருப்பேன் அப்படின்னு பாட்டி சொல்வாங்க. சொல்லிட்டு சீக்கிரமா 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு கிராண்ட்சனை பெத்து தாங்கடா. உனக்கு வர 30 வயசு ஆகிட்டு போகுது. இதெல்லாம் தள்ளிப்படக்கூடாது, சீக்கிரமா பெத்து தாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, பாட்டி அதுக்கே இவ்வளோ அவசரம், பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படி ஹீரோ சொல்ல, டே பக்கி உனக்கு 30 வயசு ஆகிட்டு, அதை மனசுல ஞாபகம் வச்சுக்கோ, சீக்கிரமா ஒரு கிராண்ட்சனை பத்தித்தா, உனக்கு தான் தாத்தா பத்தி தெரியும்ல அப்படின்னு பாட்டி சொல்லும் போது, சரி பாட்டி அப்படின்னு இவன் போவான். அப்படி போகும்போது பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நைட்டு உன் ரூமுக்கு செக் பண்ண வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ ஜர்க் ஆகுறான். இவன் நேரம் எங்க வரானா, ஹீரோனி ரூமுக்கு தான் வரான். அவ அங்க அந்த ஃபேமிலி ரூல்ஸ் எழுத சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை தான் எழுதிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ இதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு, இந்த காலத்துல கூட உங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு ரூல்ஸை வச்சு அந்த ரூல்ஸை என்ன எழுத சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது, நீ இதெல்லாம் எழுத வேண்டாம் அப்படின்னா அந்த நோட்டை பிடுங்கி கீழே போட்டுறான். சரி நான் தூங்க போறேன் அப்படின்னு இவ கிளம்புவாளா அங்கிருந்து. ஹீரோ அவளோட கையை பிடிக்கிறான். ஐயோ வலிக்குது அப்படின்னு இவ கத்திட்டு இருக்க. என்னாச்சு உன் கைக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். என்னாச்சா, நீ தான் என்ன கீழே தள்ளி விட்டா, உன்னாலதான் எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு போயிடா. அதுக்கப்புறம் ஹினி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தா. ஹீரோ அங்கேயே தான் இருக்கான். அங்கிள் நவுளுங்க நான் தூங்கணும் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் உன் கைக்கு மெடிசன் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோனி பிடிச்சி மெடிசன் போட்டுட்டு இருக்கான். என்னாச்சு அங்கிள் உங்களுக்கு கில்டியா இருக்கா, அதனால தான் மெடிசன் போட்டு விட்டுறீங்களா அப்படின்னு நம்ம ஹினி கேட்கும் போது, நான் தெரியாதனமா உன்னை கீழே தள்ளி விட்டுட்டேன், அதுக்கு நான் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும், அதான் மெடிசன் போட்டு விடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்வான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அங்க பாட்டி வர சவுண்ட் கேக்குது. உடனே ஹீரோ அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்ட, அங்கிள் நீங்க என்ன பண்றீங்க, இப்பெல்லாம் பண்ணாதுங்க, இதெல்லாம் தப்பு, நான் உங்களோட டைப் கிடையாதுன்னு சொன்னீங்க இல்லையா, பின்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்பா நம்ம ஹின்னி. 3 மாசம் அக்ரிமெண்ட் இருக்குதுல்ல, அந்த அக்ரிமெண்ட் படி நீ எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்க நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் ஒழுங்கா கோஆபரேட் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறான். நம்ம ஹீரோனுமே பாட்டி நிக்கிறத பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் கத்த ஆரம்பிக்கிறா. அதுவும் பாருங்களேன் சேரப் பண்ணுவாளா. ஹீரோவா எதுக்கிட்டே சேரப் பண்ற அப்படின்னு வாயை பொத்திட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாட்டி ரொம்ப ஹாப்பியாகி அங்கிருந்து போறாங்க. பாட்டி போயிட்டாங்க அங்கிள் அப்படின்னு நம்ம ஹினி சொல்வாளா. ஹீரோவா எந்திரிச்சிருவான். அங்கிள் நான் உண்மையை சொல்லிட்டா, உங்க பாடி வந்து கட்டுக்கோப்பா இருக்குது, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உங்களுக்கு வயசாகிட்டு ஆனா நீங்க இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவீங்க நினைச்சு கூட பார்க்கல, உங்க ஆப்ஸ்லாம் செமையா இருக்குது அப்படி நம்ம ஹீரோனி சொல்ல. அதுக்கு ஹீரோவோ என்ன உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சுட்டு போல, இல்லை இல்லை எனக்கெல்லாம் உங்களை பிடிக்காது அப்படின்னு ஹீரோனி சொல்வா. அப்படியா, அப்போ உனக்கு எந்த மாதிரி பையனை தான் பிடிக்கும் அப்படி ஹீரோ கேட்பானா. எனக்கா, என்னை கேரிங்காக பார்த்துக்கணும், க்யூட்டாக என்கிட்ட பேசணும், அந்த மாதிரி பையனை தான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு இவ கேட்பா. கண்டிப்பாக உன்ன மாதிரி சின்ன பொண்ணெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இவன் போக இவ திட்டிட்டு இருப்பா. அப்போ அவளோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்தோன்னே அவள் அடுத்த நாள் அந்த பிளேஸுக்கு தான் கிளம்பி போகிறா. அது ஒரு ஏழை விடுற பிளேஸ் தான் போல. அங்கே ஹின்னோட அம்மா வரைஞ்ச பெயிண்டிங் ஏலத்துக்கு வருது. அந்த பெயிண்டிங்கை வாங்க தான் இவளும் அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கிறா. அப்போ இவன் அந்த பிளேஸில் ஹீரோ போகிறதையும் பார்த்துட்டு ஐயோ அன்கிளா அவரும் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. பாஸ் உங்களுக்கு அவரை தெரியுமா ஆல்ரெடி அப்படின்னு இவன் கேட்பான். இல்லைன்னு சொல்லிட்டு ஏழை விடுற பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோனுக்கு தனி ரூமும் ஹீரோக்கு தனி ரூமும் கொடுத்துறாங்க. மற்ற எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் கேட்டுட்டு இருக்காங்க ஏலம். இப்போ ஹீனி அம்மா வரைஞ்ச டிராயிங் தான் ஏலத்துக்கு வருது. எல்லாரும் ஒவ்வொரு ரேட்டுக்கு கேட்குறாங்க. அதில் ஹீரோ ஹீனி தான் மாற்றி காசை இன்க்ரீஸ் பண்ண ஒரு கட்டத்தில் ஹீனிக்கு காசு பத்தல. ஹீரோ 50 மில்லியன் சொல்லியிருக்கிறான். பாஸ் கம்பெனி ஃபண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாமா, இந்த பெயிண்டிங் வேற உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதில்ல பாஸ் அப்படின்னு இந்த பையன் கேட்க, இல்லை இருக்கட்டும், என் பர்சனல் தேவைக்காகலாம் அதுலேருந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருப்பா. இங்கே ஹீரோக்கு தான் அந்த பெயிண்டிங் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு ஒரு பொண்ணை வந்து டீ கொடுக்குறா. அங்கே நம்ம ஹீனி இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு வேலை போயிட்டுன்னு இந்த சின்ன பையன் பின்னாடி சுத்துறியா அப்படின்னு கொஞ்சம் கேவலமாக பேசுகிறா. இது யாருன்னு தெரியுதா, சிசி தான். இப்போ அந்த அசிஸ்டன்ட் பையனுக்கு கோவம் வந்து, உனக்கு எவ்வளோ தெரியும் எங்கள் பாச பற்றி நீ இப்படி பேசுறியான்னு அவளை பிடிச்சு கூப்பிட்டு போக சொல்லிடுறாங்க. அவள் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட நேமை சொல்லியே திட்டிகிட்டே போகிறாளா. இதை கேட்டு ஹீரோவோ இது ஹீரோட நேமாக இருக்கு, ஒருவேளை அவள் உள்ளதான் இருக்காளோ அப்படின்னு, ஜியா இருக்காளா உள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
ஆமாங்கிறானா. சரி அந்த பொண்ணை வர சொல்லுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அந்த பொண்ணு வந்து நிற்குது. பார்த்தா அது இன்னொரு சர்வெண்ட்டு. இதை பார்த்த ஹீரோவா, இது ஹீரோனே கிடையாது அப்படின்னு அங்கேருந்து போயிடுறான். அவன் போன பிறகு இவன் ஹீனிக்கிட்ட கேட்குறான், ஏன் பாஸ் இப்படி அவருக்கெல்லாம் பயப்படுறீங்க, உங்கள் 2 பேருக்கும் இடையில என்ன போகுது அப்படின்னு கேட்க, ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஹீரோனி சொல்ல, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். இருந்தாலும் இவனோட வாய் குசுமா அடங்க மாட்டுக்கு. நம்ம ஹீரோயினையும் சேர்த்து வச்சு இவன் கிண்டல் பண்ணுறான். டே கம்முன்னு ஓடிடு, இல்லைன்னு வச்சுக்கவேன் மூஞ்சி முகரெல்லாம் பேத்துரும் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோனி மிரட்டுவா. அவனும் சரி ஓகே நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு அவன் போவான். நம்ம ஹீரோனுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பான் அங்கே போய். அப்போ அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வந்து ஹீரோயை பார்த்துறான். அங்கே தான் இந்த அசிஸ்டன்ட் பையனுமே இருப்பானா. பாத்ரூம் போயிட்டு வந்து நம்ம ஹீரோ நிற்கிறது கூட கவனிக்காம நம்ம ஹீரோ போட்டு திட்டிட்டு வரான். அவர் எதுக்கு அந்த பெயிண்டிங்கை வாங்கினாரம்மா அப்படின்னு திட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எட்டி பார்க்குறான். அங்கே ஹீரோ நிற்கிறானா. ஐயோ இவரா அப்படின்னு அவன் ஃபோனில் பேசுகிற மாதிரி, பாஸ் மிஸ்டர் கூ பற்றி திட்டினேன்ல, கடைசியில் அவருக்கு அதிலே விழுந்துட்டு அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டு போக ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பான். ஆனால் அதை பெருசாக கண்டுக்கிட மாட்டான். ஹீனிக்கிட்ட வந்து நீ எதுக்கு இங்கே வந்தா அப்படி சொல்லி கேட்பான். அதுவா, நான் வந்து ஜாப்க்கு கேட்க வந்தேன், ரெசியூம்லாம் கொடுத்தேன், பட் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஜாப் தருவாங்களாம் அப்படி சொல்லவும் அந்த டைம்ல ஹீரோக்கு ஒரு கால் வருது. அதை பேசிட்டு ஹீனிக்கிட்ட, இப்போ என்ன உனக்கு வேலை தானே வேணும், அந்த வேலையை நான் தரேன் அப்படின்னு ஹீரோனே ஒரு வெட்டிங் நடக்கிற பிளேஸ்க்கு தான் கூப்பிட்டு போயிருக்கான். இந்த பிளேஸ்க்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படி சொல்லி நம்ம ஹீனி கேட்பா. கல்யாண பொண்ணுக்கு பிரைட் மேடா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எது நான் பிரைட் மேடா அப்படின்னு நம்ம ஹீனி பேசிட்டு இருக்கும்போது அங்க அந்த பிளேஸ்க்கு அந்த கல்யாண பொண்ணே வந்துடா. அவன் நேம் வந்து யூன்னு. நம்ம ஹீரோவை அங்கிள் அங்கிள் தான் சொல்லி கூப்பிடுவா. நம்ம ஹீரோட ரிலேட்டிவ் பொண்ணு தான். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, அங்கிள் நீங்கள் வந்துட்டீங்களா, நான் பிரைட் மேடுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஆனால் ஆளே காங்கல அப்படி சொன்னதும், இவன் உன்னோட பிரைட் மேட் தான் அப்படி நம்ம ஹீரோ சொல்கிறான். முடியாது, நான்லாம் பிரைட் மேடெல்லாம் இருக்க மாட்டேன் அங்கிள், நான் உங்களோட ஒய்ஃப் அப்படி நம்ம ஹீனி சொல்லும் போது, எது நீங்களாம் அங்கிளோட ஒய்ஃபு அப்படி 2 பேருமே பேசி ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. ஆண்டி கொஞ்சம் வாங்க, ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு அவள் கூப்பிட்டு போயிடறா. இப்போ ஹின்னி வந்து பிரைட் மேடாக இருக்கேன்னு ஒத்துக்கிறா. ஸோ அதுக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வருவாளா. அப்போ அந்த பிளேஸ்க்கு கல்யாண மாப்பிள்ளை வந்து நம்ம ஹின்னிக்கிட்ட வலிய ஆரம்பிக்கிறான். நீங்கள் தான் பிரைட் மேடா அப்படின்னு அவனை பற்றியும் இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம ஹின்னிட்டு கையை பிடிச்சிருக்கிறான். ஆனால் அவன் கொஞ்சம் பேட் டச்சாக பண்ணுறான். அது நம்ம ஹின்னிக்குமே புரியுது இவன் நல்லவனே கிடையாதுன்னு. இப்போ இவன் அந்த பிளேஸை விட்டு போன பிறகு அந்த பிளேஸுக்கு இந்த சிசி பொண்ணு வாரா. அவளுமே இங்க பிரைட் மேடா இருக்க தான் வந்திருக்கிறா. இப்போ ஹினியை பார்த்துட்டு ஹினியை போட்டு திட்டுறா, உன்னால எனக்கு 2 டைம் ஜாப் போயிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹினி போட்ட கலர் ட்ரெஸ், அதைத்தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் பிரைட் மேடா இருப்பேன் அப்படி சொல்லி கேட்குறா. ஹீரோனே கல்யாணத்துல எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னா அதை கழட்டி கொடுத்துட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிடுவா. அப்போ அந்த சிசி பொண்ணை பார்த்துட்டு இந்த கல்யாண மாப்பிள்ளை இருக்கான்ல அவன் சைல இழுத்துட்டு போய் பேசுறான். இதெல்லாம் ஹினி பார்த்துட்டு தான் இருக்கா. இவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் உண்டு போல. இப்போ இந்த சிசியோ என்னையே ஏமாத்திரியா அப்படின்னு அவ கத்தாத, நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் ஓகேவா, பேசாம இந்த கார்டை எடுத்துட்டு ஓடி போயிரு, இதுல 50,000 இருக்கு அப்படி சொல்லிட. அதெல்லாம் தெரியாது, எனக்கு 1 மில்லியன் வேணும் அப்பதான் போவேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹினி இருக்கால வீடியோ எடுத்துறா. இதுக்கப்புறம் பொண்ணு கூப்பிட்டு வராங்க. பொண்ணுக்கு பின்னாடி நிறைய கேர்ள்ஸ்லாம் வராங்க இல்லையா, அதுதான் பிரைட் மேடு. இப்போ நம்ம ஹீரோனி சிசியுமே வராங்க. அதுக்கப்புறம் அந்த மேரேஜுமே நடக்க ஆரம்பிக்குது. கரெக்டாக நம்ம ஹினி இருக்கல்ல அந்த வீடியோவை போட்டு விட்டுறா. இவனுக்குலாம் செமையா கோவம் வருது. ஏன்னா இது லவ் மேரேஜ் தான், அவள் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணுறா. இவனை போட்டு அடிக்கிறா. அவன் சொல்கிறான், என்னை பார்ப்பா நான் பண்ணல, அந்த பொண்ணை தான் வந்து செடிஸ் பண்ணிச்சு அப்படி இவன் பொய்யா அடுக்கிறான். அந்த வீடியோவில் சிசியோட ஃபேஸ் வந்து தெரிஞ்சிருக்காது, ஏன்னா பேக் சைடு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அதனால இன்னும் கேட்குறா, அந்த வீடியோவில் இருக்கிற பொண்ணு யாரு, இப்போ முன்னாடி வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டா. இந்த சிசி பொண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியை முன்னாடி தள்ளி விட்டுட்டு ஹீரோனி தான் அப்படின்னு மாட்டி விடுறா. ஹீரோனியும் சொல்கிறான், அந்த வீடியோவில் இருக்கிற பொண்ணு உன்ன மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கு அப்படி சொன்னதும், ஆமாம் ஃபர்ஸ்ட் இவ தான் போட்டிருந்தா, அதுக்கப்புறம் தான் நான் வாங்கி போட்டேன் அப்படின்னு சமாளிப்பா. ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹினி வந்து அந்த வீடியோவோட வால்யூம் இருக்குல்ல சவுண்டு அதை அதிகமாக வைக்க இப்போ அவங்க என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்களோ அதெல்லாம் கேட்குது. கூடவே அந்த பொண்ணு இவ தான் தெரிஞ்சிருது. இவளை போட்டு செமையா அடிப்பா யுன்னு. இந்த கல்யாண மாப்பிள்ள இருக்கலாம் அவன் கெஞ்சி கேட்பான். நம்ம யுன்னு அதெல்லாம் கண்டுக்காம போவா. இப்போ மேரேஜுமே கேன்சல் ஆகிடுது. அசிஸ்டண்டா அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்றாங்க இங்க நடந்த விஷயத்தை யாரும் வெளியே லீக் பண்ணிடக்கூடாதுன்னு. இப்போ ஹினியை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வருவாளாம். ஹீரோட ஃப்ரெண்டுக்கார இருக்கான்ல
அவனை சொல்கிறான், எதிர்பார்க்கவே இல்லை, நீ கலக்கிட்டீங்க அப்படின்னு கை கொடுக்க வர நம்ம ஹீரோ ஜெலஸ் ஆகிட்டான் போல. அதனால கை கொடுக்க விடாமல் ஹின்னை கூப்பிட்டு போயிடான். இதுவே இங்கே நம்ம இன்னும் இருக்கலாம் அவளை தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த கல்யாண மாப்பிள்ள இருக்கலாம் அவன் மிரட்டுறான். என்ன பாரு, என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோவேன், ப்ரைவேட் ஃபோட்டோலாம் என்கிட்ட இருக்குது, அது எல்லாத்தையும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ, ஸோ பேசாமல் என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு மிரட்ட. இதெல்லாம் அங்கே வந்து ஹீரோ ஹின்னி ஃப்ரெண்டுக்காரெல்லாம் பார்க்குறாங்க. ஹீரோ வந்து அடிக்கலான்னு போகிறான். பட் ஹினி இருக்கல்லாம், நீங்கள் இங்கே இருங்க அங்கிள், நான் போகிறேன் அப்படின்னு அவள் போய் அவனை அடிச்சு போட்டுட்டு பிளாக்மெயிலாக பண்ணுறா. 3 வருஷமா உன்னதான் லவ் பண்ணா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே அவா, இப்படி மிரட்டுறா அப்படின்னு அடிக்க நம்ம இன்னும் சேர்ந்து அவனை போட்டு செமையா அடிப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்காரனும், எனக்கு சிரிப்பு தான் வருதுடா, பாவம் யான்னு தெரியாத அவனையே அப்படி வெளுத்து எடுக்கிறானா, உன்னெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோ மறைச்சு பார்ப்பான். இப்போ நம்ம ஹினி அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோ கிட்ட வருவாளா. இவனை பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் எடுத்து நம்ம ஹினி அடிக்க வரான். ஹீரோ இதை பார்த்துறான், அவனை போட்டு செமையா அடிப்பான். அடிச்சுட்டு அவனை நல்லா திட்டிட்டு அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இந்த சிசி பொண்ணு இருக்கலா, அவள் இவன்கிட்ட வந்து நான் ஒன்றும் செடிஸ் பண்ணல, உன்னோட பாய் ஃப்ரெண்டா, அவள் தான் செடிஸ் பண்ணா அப்படின்னு நம்ம ஹினியை மறுபடியுமே மாட்டி விட இவன் அவளை செமையாக அடிச்சுட்டு, அவங்கள பற்றி உனக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் அவங்க யான்னு தெரியுமா, அவங்க என்னோட ஆன்டி அப்படி சொல்ல வருவா. அதுக்குள்ளே நம்ம ஹினி இருக்கலா இருமிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிடுவா. உடனே இன்னுமே ஆமாம் நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு இவளுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கக்கூடாது அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இவ ஹினியை கூப்பிட்டு போயிடுவா. இவ எல்லார் காலையும் விழுந்து விழுந்து கதறா. யாரும் கண்டுக்கிடாம போயிடறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹினி கிட்ட எதுக்கு என் ஃபேமிலி மேட்டர்லாம் தலையிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உன் ஃபேமிலி மேட்டரில் தலையிடக்கூடாது தான் நானும் நினச்சேன்ப்பா, ஆனால் என்ன பண்ணுறது, கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல, அதான் அப்படி பண்ணேன். அது போக அவனை மீட் பண்ணும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் ஒரு பொம்பளை பொறிக்கையாக தான் இருப்பான்னு அப்படி நம்ம ஹினி சொல்லும் போது, நீ எப்படி அவனை பொம்பளை பொறிக்குன்னு சொல்லலாம், எப்படி கண்டுபிடிச்சா அப்படி ஹீரோ கேட்பான். அதுவா அங்கிள், ஃபர்ஸ்ட் டைம் என்னை மீட் பண்ணும் போது அவன் கையை கொடுத்தான், நானும் கொடுத்தேன், ஆனால் அவன் என்னன்னா என்னோட கையை போட்டு தடவிட்டே இருந்தான், அதை வச்சு தான் நான் கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டேன் அப்படி நம்ம ஹினி அந்த கதையை சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு கோவம் தான் வருது, பையன் ஜெலஸ் ஆகிறான் போல. இப்போ ஹினி வீட்டுக்கு வந்த பிறகு அசிஸ்டண்ட்டும் வந்து பாஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படி சொல்லி காட்ட, அது ஹினோட அம்மா பெயிண்டிங் தான். அப்போ பார்த்து ஹீரோ உள்ள வருவானா, அங்கிள் இல்லைங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படி சொல்ல அவன் போடி அப்படின்னு அங்கேருந்து போக பார்க்கான். பட் ஹினி வந்து ஹீரோவை டக்குன்னு ஹக் பண்ணிட்டு சீக்கிரமாக என் தலையை தடவி விடுங்க சாஃப்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. மேலே பாட்டி நின்று நம்ம 2 பேரையும் தான் குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படி சொன்னது தான் நம்ம ஹீரோக்கு புரியுது. அவன் உடனே கிஸ் பண்ணிடுறான். இப்படி இவங்க 2 பேரும் பண்ணுறதை பார்த்துட்டு ஃப்ரீ ஷோவே பார்க்கலாம் போல அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து வெக்கப்பட்டு நிற்க, இந்த பக்கம் பாட்டியோ சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படின்னா அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோனியும் பாட்டி போயிட்டாங்க, நான் போகிறேன், இந்த பெயிண்டிங் தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடறா. மேடம் பிரிட்டியா இருக்காங்கல்ல அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல ஹீரோக்கு ஜெலஸ் ஆயிட்டு என்ன சொன்னா, ஒன்றும் இல்லை பஸ் கம்பெனிக்கு போகலாமான்னு கூப்பிட்டேன்னு இவன் சமாளிப்பான். சரி வா அப்படியே 2 பேருமே கிளம்புறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண பாட்டி வந்து இன்னைக்கு ஒரு சூப் கொடுத்துருப்பாங்க போல குடின்னு, அதை எடுத்து வச்சுட்டு இது என்ன சூப்பாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பா. அப்போ யூன் இருக்கால அவள் கால் பண்ணுறா. யூன் வந்து காதல் தோல்வியில் கிளப்புக்கு போய் செமையாக குடிச்சிட்டு இருக்கா போல. லிட்டில் ஆண்டி நான் கிளப்பில் இருக்கேன், என்னை வந்து கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு அவள் கேட்க, என்னோட நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, அங்கிள் கிட்ட தான் கேட்டேன், அவங்க தான் தந்தாங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. அந்த ஆளுக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சிச்சு அப்படின்னு மைண்ட் வைஸ் நினச்சி சத்தமாக பேசிட, அவர் உங்களோட ஹஸ்பண்ட், அவர்கிட்ட இல்லாமல் வேற யாருக்கிட்ட இருக்குமா அப்படின்னு யூன் சொல்லி அந்த கிளப்போட அட்ரஸை சொல்லி வச்சிடறா. இப்போ பாட்டி அங்கே வராங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சூப் இருக்குல்ல அது வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக தான் கொடுத்தாங்களாம். இப்போ இதெல்லாம் என்கிட்ட சொல்லி மிச்சம் வைக்காம குடிச்சிருமா அப்படி சொல்ல, சரி பாட்டி அப்படின்னு அவ யூன் சொல்லியிருப்பா இல்லையா, அந்த விஷயத்த சொல்லிட்டு நான் அவளை கூப்பிட்டு வரேன் பாட்டி அப்படி சொல்வா. அந்த பிளேஸ்க்கு தனியா போறியா, உன் புருஷனையும் கூப்பிட்டு போயேன், அந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப மோசமான இடமா இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவ அந்த கிளப்புக்கு தான் போறா. அங்க இந்த யூன் இருக்கல்ல அவ சமைய குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கா. பாவம் காதல் தோல்வியால இப்படி மாறிட்டாலே அப்படின்னு ஹினி வந்து அவளை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா. வீட்டுக்கு வந்தா ரொம்ப போர் அடிக்கும் ஆண்டி, நான் வரல ஆண்டி அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பிளேஸ்க்கு ஹீரோ இருக்கால ஒரு பொண்ணு கூட போறான். அதை யூனுமே பாத்துறா. ஆண்டி
ஏண்டி அதை பாருங்க, அதை பார்க்கும்போது அங்கிள் மாதிரி இருக்குதுலாம். அங்கிள் கூட ஒரு பொண்ணு வேற இருக்கா. சே, அங்கிள் இப்படி இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் இப்படிதான் சீட் பண்ணிட்டு இருப்பாங்க போல அப்படின்னு இவா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனி ஒரு செகண்ட் அந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. லிட்டில் ஆண்டி வாங்க, அங்கிளை கையும் குழம்பும் பிடிப்போம் அப்படின்னு நம்ம ஹினி கூப்பிட்ட. நான் வரல, ஃப்ரீயா விடு அப்படின்னு நம்ம ஹினி சொல்றா. ஃப்ரீயா விடா? உங்க ஹஸ்பண்ட் வேற பொண்ணு கூட போறாங்க, ஃப்ரீயா வீடு சொல்றீங்க? சரி, நீங்க வரலன்னா போங்க, நான் அங்கிள கையும் கழுவ பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு யூன் போறா. அவ போன பிறகு நம்ம ஹினி கிட்ட அந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்கால, நம்ம ஹினியோட அசிஸ்டன்ட், அவனும் வந்து பாஸ் இங்க என்ன பண்றீங்க, அதுவும் தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி இவன் கேட்பானா. நான் யூன் கூட தான் வந்தேங்கிறா. அப்புறம் ஹீரோ வந்து அந்த பெயிண்டிங்கை கொடுத்தான் இல்லையா, அந்த விஷயத்தையும் இவன் கிட்ட சொல்ல. அப்படியே பாஸ் சம போங்க, உங்க புருஷனை நல்லதான் மடிக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு இவன் கிண்டல் பண்ண. டே கம்முன்னு போயிரு அப்படின்னு சொல்ல. அவனும் சரி ஓகே அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஹாட் மில்க் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடான். இப்போ அந்த பிளேஸுக்கு ஒரு பையன் வரான். கிளப்புக்கு வந்து சரக்கு அடிக்காம ஹாட் மில்க் குடிக்கிறாளே அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆகி நம்ம இன்னைக்கிட்ட பேச வரான். அவனோட நேம் வந்து யானு. அவன் வந்து பொண்ணுங்களுக்குலாம் இந்த பிளேஸ் சேஃப்டி கிடையாது அப்படி சொல்றான். நீ தள்ளி இருந்தாலே சேஃப்டி வந்துடும் அப்படி நம்ம ஹினி சொல்வா. இவனுக்கு ஹினி பேசுறது எல்லாமே பிடிச்சிருக்கு போல. டக்குன்னு ஃபோன் நம்பர் கேட்க, அப்போ பார்த்து இவளுக்கு யூன் கால் பண்ணி ஆண்டி என்னை சேவ் பண்ணுங்க அப்படி சொல்வா. எங்கே இருக்கான்னு கேட்கறதுக்குள்ள கட் ஆகிடுது. ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு யான் கேட்க, ஆமாம் என்னை விட்டு தள்ளியே இரு அப்படி சொல்லிட்டு இவ போவா. செம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கான்னு இவன் பார்த்துட்டு நிற்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹினி எல்லா இடத்துலையும் யூனை பற்றி விசாரிச்சுட்டு வருவா. அப்படி விசாரிச்சுட்டு வரும்போது வழியிலே இந்த ஹினியோட செப் சிஸ்டர் இருப்பாள்ல, அவளை வந்து ஒரு ரூம்குள்ளே விட மாட்டேக்காங்க. அது வந்து விஐபி ரூமு போல். ஸோ அங்கே விஐபி மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் விடுவாங்களாம். இவ போய் என்னை விடுங்க விடுங்கன்னு கத்திட்டு இருக்கா. அந்த கார்ட்ஸ் வந்து விட மாட்டேக்கான். அந்த கார்ட்ஸை பிடிச்சி இவ திட்டிட்டு இருக்காளா. அப்போது நம்ம ஹினி வரதை பார்த்துட்டு என்னவே விட மாட்டேக்காங்க, உன்ன மாதிரி பிச்சைக்கறியெல்லாம் விடுவாங்களா அப்படின்னு இவ கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஹினி அவகிட்ட எந்த பேச்சு கொடுக்காம உள்ள போற. அந்த கார்ட்ஸ்மே விட்டுறான். இவ கத்துறா. அவளை மட்டும் எதுக்கு விட்டுருக்கா? நான் தான் அவளை விட நல்ல ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன், அவளை மட்டும் விட்டுருக்கீங்க, அவ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு இவ கேட்க. கஸ்டமரோட பிரைவேசி பத்திலாம் நாங்க வெளியே சொல்லக்கூடாதுங்கிறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு நான் இந்த இடத்த விட்டு போக போறது கிடையாது, இங்கே நின்று இவ யார் கூட தான் வெளியே வரன்னு பார்க்க போறேன் அப்படின்னு அங்கே உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹினி இருக்கால உள்ள போய் பாக்குறா. அங்க யூனி இருக்கா. ஆனா என்ன அவளை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவை தேடி வந்திருப்பா இல்லையா, ஆனா ஹீரோவை கண்டுபிடிக்க முடியல போல. அதனால இவங்க கூட வந்து கேம் பிளே பண்ணிருக்கா. அதுல தோத்து வேற போயிட்டாலாம். அதனாலதான் புள்ளி பண்றாங்களாமா. இப்போ இது எல்லாமே நம்ம ஹினி கிட்ட சொல்ல அந்த பசங்களும் என்ன சொல்றாங்கன்னா கேம்ல வின் பண்ண மட்டும் தான் போக விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனி ஒத்துக்கிறா கேம் பிளே பண்றதுக்கு. இப்போ கேமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தி சேம் டைம் இன்னொரு ரூம்ல தான் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம் பிளே பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு பையனும் வந்து சொல்றான், பக்கத்து ரூம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் போகுது, அதுவும் ஒரு பொண்ணு தான் பிளே பண்றா அப்படி சொன்னதும் ஹீரோவை தவிர மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறாங்க. ஹீரோக்கு அது போரிங்கா இருக்குமா, அதான் இங்க இருக்கானா. அப்போ அந்த பொண்ணு இருக்கல்ல, பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கல்ல, அவ ஹீரோ கிட்ட சொல்றா, யூன் இருக்கல்ல அவ தான் ஒரு பொண்ணு கூட வந்திருக்கிறா, அவங்க தான் கேம் பிளே பண்றாங்க அப்படி சொன்னதும் நம்ம ஹீரோக்கு சமஷாக்கு அது ஹீரோயின் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கேமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லையா. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நம்ம ஹீரோயின் தான் வின் பண்ணிட்டு வரா. அங்க இருக்க எல்லாருமே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ரவுண்ட்லயுமே நம்ம ஹினி வின் பண்ணிரா. ஆண்டி நீங்க சூப்பர் போங்க அப்படின்னு நம்ம யூன் இருக்கல்ல பெருமையா பேசிட்டு இருப்பா. இப்போ அந்த பிளேஸ்க்கு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்ல இவனுக்கு மட்டும் ஹீரோக்கு ஹீரோனிக்கும் மேரேஜ் ஆகிட்டு தெரியும் இல்லையா, அதனால அவன் கிண்டல் பண்றான். உன்னோட லிட்டில் கேர்ள் ஃபுல்லாவே சர்ப்ரைஸ் தான் காட்டுறாடா அப்படின்னு கிண்டல் பண்ண. அதுக்கு பக்கத்துல இன்னொருத்த இருக்கான். அவன் என்ன கேட்குறான்னா, அந்த பொண்ணு ஆல்ரெடி உங்க 2 பேருக்கும் தெரியுமான்னு கேட்க, டே அது யான்னு தெரியுமா, ஹீரோட ஒய்ஃபு, நமக்கெல்லாம் அண்ணி அப்படி சொல்வான். இங்கே யூன் இருக்கல, அவ வந்து அந்த பசங்க கிட்ட என் ஃபோனை தங்க அப்படி சொல்லி கேட்க, அவன் மூலம் என்ன சொல்றான்வனா தாரான். ஆனால் கடைசியாக ஒரு மேட்ச் வைப்பான், அதில் வின் பண்ண தாரான். ஆனால் தோற்று போயிட்டீங்க, நாங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் தருவோம், அதுதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனி ஒத்துக்கிட்டு ப்ளே பண்ணுறா. பட் இந்த டைமில் நம்ம ஹினி தோற்று போயிடா. அவன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறானா, இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுக்கு கிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் எனக்கே தா அப்படின்னு நம்ம கிட்ட கிஸ் பண்ண போக, இன்னும் டே என்னடா பண்றா, அவங்க யான்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோட ஒய்ஃப்னு சொல்ல வருவா.
ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீனி இருக்கல்ல நான் கிஸ் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஆனால் உனக்கெல்லாம் தரமாட்டேன் நீ போ அப்படின்னு அங்கே ஹீரோ பார்க்குறா. பட் 3 மாதம் தானே கான்ட்ராக்ட்டு, அதனால் ஹீரோக்கு கிஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அங்கே யான் இருக்கானா, சரி இவனுக்கு கொடுப்போம், இவன் தான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் அப்படின்னு அவனுக்கு கிஸ் பண்ண போக ஹீரோ கூட ஒரு பொண்ணுன்னா இல்லையா, அவளோட நேம் வந்து ஜியாங்கு. ஜியாங்கோட பிரதர் தான் இந்த பையன். இப்போ ஜியாங்கோட பிரதர் இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஹீனோட காலை தட்டி விடுறான். நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு என்னம்மா என்னைய கிஸ் பண்ண போறா அப்படி கேட்பான். அங்கிள் சாரி நான் உங்களை சூஸ் பண்ணல, தெரியாமல் தான் கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். அண்ணா இருக்கார்ல அவரை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அவரை தான் கிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கெலாம் கொஞ்சம் கடுப்பாகுது. என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்னு ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோக்கெலாம் ஹார்ட் பீட் ஏற்க ஆரம்பிச்சிட்டு ஹீரோக்கெலாம் என்ன நாம இவன் மேலே லவ்ல விழுந்துட்டோமோ அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. இப்படி இவங்க 2 கிஸ் பண்ணுறாங்களா, அதை பார்த்துட்டு மற்றவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த பசங்களை வான் பண்ணி விட்டுறான். ஒரு வெளியே கிளப்பு பிரச்சனை முடிஞ்சிட்டா நம்ம ஹீனி இருக்கல, சரி அங்கிள் நான் போகிறேன் அப்படின்னு அவள் கிளம்புவா. ஆண்டி நில்லுங்க நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு இன்னுமே கூட போயிடுவா. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறத இந்த ஸ்டெப் சிஸ்டர் காரி இருக்கால அவள் பார்த்துறா. அவள் இன்னுமே வெளியே உட்காந்தா இருக்கா போல. இப்போ இவங்க 2 பேரும் போகிறத வீடியோ எடுத்து வச்சுட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறா. இங்கே இவங்க 2 பேரும் ஒன்றா வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ அசிஸ்டண்ட்டாக வந்து மாஸ்டர் உங்களை கூப்பிட்டு விட்டாங்க, காரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீனியை மட்டும் அனுப்பி விட்டுட்டு இன்னை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு இழுத்துட்டு போறான். அவ கத்துறா ஆண்டி என்ன கூப்பிட்டு போங்கன்னு. ஆனா அசிஸ்டன்ட் வந்து இழுத்துட்டு போயிடாரு. இப்போ ஹீரோ என்ன கேட்குறானா, நீ பிரச்சனையில மாட்டினா எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ண வேண்டியதானே, எதுக்காக எனக்கு கால் பண்ணல அப்படின்னு ஹீரோ கேட்பான். அங்கிள் என்கிட்ட உங்க ஃபோன் நம்பரே இல்லை அப்படின்னு இவ சொல்றா. ஃபோனை கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவனோட நம்பரை சேவ் பண்ணி கொடுக்குறான். கொடுத்துட்டு இன்ன பாரு இந்த 3 மாசத்துல எனக்கு உண்மையான பொண்டாட்டியாக தான் இருக்கணும், நீ பாட்டுக்கு எல்லாரும் முன்னாடி வேற ஒரு பையனை கிஸ் பண்ண போறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பானா. நீங்க மட்டும் இன்னொரு பொண்ணு கூட ஒன்னா கையை பிடிச்சிட்டு போனீங்க, அப்ப அது என்னவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீனி கேட்பா. பதிலுக்கு ஓ உனக்கு ஜெலஸ் வந்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். ஜெலஸ்லாம் வரலையே அப்படின்னு இவ சமாளிப்பா. இப்படி இவங்க 2 பேரும் கியூட்டா பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோனோட அப்பா கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. இவ சொல்றா அப்பா நாளைக்கு வர, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கா அப்படின்னு இவ சொல்றா. ஆனா அப்பா கேட்க மாட்டேக்காரு. ஆஹா நீ இப்பவுமே வரணும் அப்படி சொல்லி போனை வைக்கிறாரு. உனக்கு என்னுடைய ஹெல்ப் வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல வேண்டாம் இது ஃபேமிலி விஷயம் நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் நேரா வீட்டுக்கு தான் போறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை பை.